நீங்க நேற்று உள்ளதை கேட்க கூடாது, இன்னைக்கு உள்ளதை கேளுங்கன்னு உடனே சொல்லி இருந்தால் வந்த கேள்வி அப்படி வந்திருக்காம இல்லையா? வாசலை திறந்தது நீங்க, அந்த வழியில போனது அவங்க. சரியா? அப்ப எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அணுகிற விதம் தப்பு. என்ன எங்கள்கிட்ட நீங்க சொல்லணும். இப்ப என்ன செய்யணுங்கிறியா சொல்லுங்க. இது பெரிய இந்தாங்க பெரிய மேட்ருக்கு, அங்க சர்ச்சை பண்ற மேட்டர்ல இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க விட்டுருவோம், அவ்வளவுதான். அதான் எங்க டாபிக். கொடுக்கலாமா? சரி, ஒரு கேள்விக்கு கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்லையா? ரைட், ஓகே. வந்தாங்க வரீங்க, அந்த சரத்தை சொல்லிடுவோம். தயவு செய்து இன்று இந்த லாஸ்டா பேசின தலைப்பை பற்றி தயவு செய்து, ஏன்னா அது நாங்க வேணும்னு அனுமதிக்கல, இதை நீங்கள் பெரிதா எடுத்துக்கொள்ளாம பதில் சொல்றீங்க. நாங்க பெருந்தன்மை எடுத்தமே தவிர மீறுகிற மேட்டர்ல கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் அது நிறுவனத்துக்கு நாங்களா கேள்வி கேட்கறாங்க அவங்க. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யறோம், அப்படி செஞ்சுக்கிறோமா? அதான் இன்று பேசுனது மட்டும் கேட்க சொல்லுவோமா, அல்ல வேணான்றோமா? சரி, ரைட், ஓகே. நீ சுருக்கமா சொல்லுவோம். ஏன்னா அல்ல அது கேட்டதான் விரிவா போகுது உங்களுக்கு. அந்த அதுல போறதுனால விரிவா போகுது, இதுல சின்னதா போயிடும். சரி, நல்லா கவனிங்க. தயவு செய்து ஒருவர் ஒரு கேள்வி கேளுங்க. ரெண்டாவது, இந்த லாஸ்ட் தலைப்புலாம் கேட்கணும். லாஸ்ட் தலைப்புல என்ன கேட்கலாமா? இல்ல வேணாங்கிறார் அவரு. இல்ல அவர் வேணாங்கிறாரு. நீங்க ஒரு கருத்தாக்கி சொல்லுங்க. சரி, அவர் வெற்றி சொல்லப்படி வச்சுக்கிறோம். வேணாம் அப்படி வச்சுக்கிறோங்க. சரியா? இன்னைக்கு லாஸ்டா பேச 1 மணி நேரம் கொடுக்கலாமா வேணாங்கிறீங்களா? அதுவும் ஐயா ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்லிடுறேன் ஐயா, தெளிவா சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல அதாவது குழப்பத்திற்கு காரணம் எது, ஏன் வந்தது அப்படின்னாக்க, அவங்க சின்னதா கேள்வி கேட்டா நீங்க உரைநடை மாதிரி அந்த பதில உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிற மாதிரியே பதில அறிவிக்கிறீங்க. சோ அது தவறு இல்ல, நமக்கு குறிப்பிட்ட டைமிங் நமக்கு அமைச்சிருக்கோம் இல்லீங்களா? இப்ப 9:35 முடிவடையும். இதுக்கு உண்டான இன்னைக்கு உள்ள கேள்விகளை கேட்கட்டும், முடிச்சுக்கோ. ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. மதியமே நான் சொன்னேன், நான் மதியமே கிளம்பிடணும் சார் அப்படின்னு நேற்று ஒப்புக்கொண்டதுனால, அதனாலதான் உங்களுக்குள்ள 4 கருத்து இருக்குது. நீங்க ஒன்னா கருத்து முடிவு பண்ணி சொல்லுங்க. ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க என்ன செய்யணும். சரி, அமைதியா இருங்க. அதாவது முறைப்படிமா ஒப்பந்தப்படி போச்சு. இனிமே நீட்டுறது அவங்க உடன்பட்டா செய்வோம். நம்ம கேள்விகளை சந்திக்கிற எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்ல ஏத்துக்கொள்வோம். என்ன சொல்லுவோம், இடையில எந்திரிச்சு விதிமுறை மன்னிக்கும் தோழர்களே, மீண்டும் சகோதரத்துவமான தவறு ஏற்பட்டு விட்டது. இப்போதைக்கு திரும்பி நீங்க அதே அறிவியல் பூர்வமான விவாதத்துக்கு போனா, அதே அறிவியல் கிளிப்பிங்ஸோட அது சம்பந்தமான ஒரு 10 வருடம் படித்தவர்கள் கூட வச்சுக்கிட்டு அப்போ நீங்க கேள்வியே கேட்கல. அப்போ அதுக்கு சரியான விளக்கம் முழுதாக 24 மணி நேரம் அதற்காக செலவிட்டு விட்டாகிவிட்டது. மீண்டும் அடுத்த தலைப்புக்கு ஒரு 5 மணி நேரமும், மீண்டும் ஒரு அடுத்த தலைப்புக்கு 5 மணி நேரமும், இவ்வளவு நேரம் விவாதம் மணி ஆகிட்டது. விவாத ஒப்பந்தத்துப்படி அந்த நடந்து முடிந்த விவாதத்தின் பேரில் தான் நீங்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டும், 1 மணி நேரம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. திரும்பி மீண்டும் எல்லா கேள்வியும் கேட்டாக்க நீங்க எப்ப முடியும் அது உங்களுக்கே தெரியும். அது திரும்பி ஒரு விவாதத்துக்கு முடிவாகவும் இருக்காது. திரும்பி கடவுளை கண்டுபிடிக்கிற வேலையில தான் நீங்க மனசாட்சி படி சொன்னீங்கன்னா திரும்பி கடவுளை கண்டுபிடிக்கிற வேலையில தான் போகும். அதனால அது இப்போதைக்கு முடியாது. அறிவியல் பூர்வமான விளக்கத்துல அதான் இப்போதைக்கு நீங்க காலையில் வேணா காலையிலையும் மதியானமும் சேர்ந்து இருந்த விஷயத்துக்கு நீங்க விவாதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அது ஒரு அரை மணி நேரம் எடுத்துருக்கோம். அரை மணி நேரம். ஹலோ, நான் சொல்றேன், கடைசியாக ஒப்பந்தப்படி என்ன நீங்க கேள்வி கேட்கணும். முறைப்படிய எந்த தலைப்பு கடைசியா பேசப்படுது அந்த தலைப்பில் தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். முறைப்படி நீங்க எல்லா கேள்வியும் கேட்டீங்க. அது காரணம் என்னன்னா, நாங்களும் சொல்லிட்டு இருக்கனால நீங்கள் கேட்டீங்க. நாங்களும் அதை உணர்த்தல, அவங்களும் உணர்த்தல. நீங்க எங்க தலைப்புக்கு மாதிரி கேட்டிருக்க, நாங்களா கேட்டிருக்கணும், அது அவங்களாவது கேட்டிருக்கணும். 2 பேரும் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த விதிப்படியை நம்ம போயிருவோங்கிறாங்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. விதிப்படி கூட டைம் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா நம்மளா தான் அந்த டயத்தை எக்ஸ்டென்ஷன் பண்றோம். அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தில் என்ன கேள்வி கேட்கணும்னா, இந்த 3ஆவதாக ஆற்றிய உரை இருக்குல்ல, ஒருதான் இல்லையங்க, 3 தலைப்பு தானே. அதாவது 3ஆவதாக இப்ப இறுதியாக இப்ப பேசின இந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த தலைப்புல நாங்க சிலது எடுத்து வச்சிருப்போம், அவங்க சில எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கேட்கணும். அந்த 1-2ல கேட்கறவங்க இருந்தா உட்கார்ந்துங்க பேசாம. 10:05க்கு கேள்வி எவ்வளவு இருந்தாலும் சரி 10:05க்கு முடியும். கேள்வி எவ்வளவு மிச்சம் இருந்தாலும் 10:05 தான் டைம். கேளுங்க. ஓகே, அங்க இது உங்க கருத்து ஓகே.
கேளுங்க டக்குனு. கேளுங்க மாட்டேன். கேளுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப உள்ள தலைப்பு வந்து இவங்க கொண்டிருக்க கொள்கை பகுத்தறிவா மூட நம்பிக்கைங்கிறது. நேற்று சொன்னதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பகுத்தறிவா மூட நம்பிக்கைங்கிறது. அவங்க இன்னைக்கு உள்ள மட்டும் சொல்லுங்க. 3வது தலைப்பு தான் நீங்க பேசணும்ன்றேன். அதான் 3வது தலைப்புல கேள்வி இல்ல. உட்காருங்க. இல்ல கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க கொண்டிருக்க கொள்கை வந்து மூட நம்பிக்கையானதுன்னு பண்ண சொல்றேன். அதுக்குள்ள ஒரு கேள்வி. சரி, என்ன கேள்விண்டா, அவங்க கொண்டிருக்க கொள்கை மூட நம்பிக்கையானது அப்படின்றதுக்கு அமைதியா இருக்க மாட்டீங்களா? நேற்று ஒரு பிக் பேங் தியரிய பத்தி சொன்னாங்க. அதுல சொல்லையில நம்ம தௌஹீத் ஜமாத் சார்பாக வந்து நீங்க தானா வந்து சொல்றீங்க, தானா வராது, அது வந்து கடவுள் மூலமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுள் இருக்காங்கிறத அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன விளக்க சொல்றீங்கன்னா, அந்த பழைய தலைப்பு போக வேணாம், வேணாம். நீங்க அந்த முதல் தலைப்பு எடுக்க கூடாது. வேணாம் வேணாம். அதான் தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க. இடையில யாரும் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் இருந்தோம்ல, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கஷ்டமா நமக்கு. 3வது தலைப்பு சத்தம் போடுறீங்க. நிக்கிறோம், லைன்ல நிக்கிறோம், நிறைய சத்தம் போடுறீங்க. யாரும் தயவு செய்து பேசக்கூடாது. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று வரை நடந்த விவாதத்தில், இன்று வரை இல்ல, இன்று இப்ப வரைக்கும் நடந்த விவாதத்தில் சகோதரர் சிப்பிராஜன் அவர்கள் ஆரம்பத்திலே இருந்தே எங்களெல்லாம் பார்த்து, அதாவது மோட்டிகத்தனத்தில், அதாவது ஒரு பக்தி அடிப்படையில் இருந்து கேட்காதீங்க, வெளியில இருந்து கேளுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. வெளியில எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தியை விட்டு அறிவு அடிப்படையில் கேளுங்கன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வந்து பக்தி அடிப்படையில் தான் கேட்டோம். எங்களை பார்த்து கேட்டதுனால இந்த கேள்விக்கு சொல்றோம் பதில். பக்தி அடிப்படையில் தான் கேட்டோம். ஆனால் குருட்டு பக்தி அடிப்படையில் நாங்க கேட்கல, யாருமே கேட்கல. இது ஏன் இப்படி சொல்றோம்னா, எல்லா நபருக்குமே இந்த வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுவரைக்கும் சொன்ன எந்த பதிலுக்கும் அவர்களிடத்தில் பதில் இல்லை. பெரியார், அதான் கேள்வி கேட்கிறேன். பெரியார் வந்து திருமணம் முடித்தார் இல்லையா? திருமணம் முடிப்பதற்கு சில காரணங்களை சொன்னாங்க. பெண்ணடிமைத்தனம் என்று இதெல்லாம் முடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் வந்து ஒரு சொத்துக்காக திருமணம் முடித்திருக்கிறார்கள். கேள்வி பீஜன் தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் அவர்களுடைய செய்திகள் என்ன? என் கருத்து தாங்க வாரத்தில் வச்சேன். அது என்ன கருத்துன்னு கேட்டா, பெரியார் வந்து சுருக்கமா சொல்லிடுறேன், சொன்ன பதில் தான். பெரியார் வந்து இந்த சாதி மறுப்பு விஷயத்துல மட்டும் அவர் கவனம் செலுத்தியதால் மற்ற விஷயத்தில் அவர் ஆழமா சிந்திக்கவில்லை. இது ஐயா அவர்கள் சில இடங்கள்ல அதுதான் ஒரு முக்கியம், கடவுள் மறுப்பு முக்கியமானது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மற்ற விஷயங்கள் அவர் வந்து சரியாக சிந்திக்கலன்னா நம்ம பதில் சொல்லிட்டோம். சொன்னதை மற கேட்கக்கூடாது. சொன்னதை தான் கேட்கறீங்க, எல்லாமே புதுசா கேட்கல. என்ன உருப்படாம கேள்வியா இருக்கு, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கேள்வி வந்து கடவுள் மறுப்பு இயக்க சகோதரர்களுக்கு கடைசி தலைப்பிலே கேள்வி கேட்கிறோம். அதாவது சிற்பிராஜன் அவர்கள் கேள்வி பேசும் பொழுது சொன்னாங்க, நாங்க கை விலங்க போட்டிருந்தா கலட்டி விட்டுருவோம், கால் விலங்க கலட்டி விட்டுருவோம், மண்டையில போட்டிருக்கக்கூடிய விலங்கை எங்களால் கலட்டி விட முடியாது என்று சொல்லி ஒரு பேச்சில் பேசினார். அதாவது எங்களுக்கெல்லாம் மண்டையில விலங்கு பூட்டப்பட்ட மாதிரி, அதாவது மத நம்பிக்கையுடையவர்களுக்கு உள்ளது போல சொன்னாரு. உண்மையிலேயே இங்க நடந்த விவாதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து பிடிவாதமாக உண்மையை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, நீங்கள் வந்து எவ்வளவு முரண்பாடுகளை உங்க அணியில் இருக்கக்கூடியவர்கள் முரண்பட்டீங்கன்னு சொன்னா, இதை விட ஒரு பொய்யான ஒரு கொள்கையோ பொய்யான ஒரு சித்தாந்தமோ இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணிக்காங்க. இதான் பகுத்தறிவு. பகுத்தறிதல் என்று சொன்னால் பார்த்துணும். இல்ல என்ன கேள்வின்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது பொங்கலுக்கு செய்யக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகை பெரியார் கொண்டாடணும்னு சொன்னதையும், அதே போன்ற சிலைக்கு வந்து நினைவஞ்சலி செய்யறது, பிறந்த நாளுக்கு பெரியாருக்கு சிலைக்கு செய்யறதை பத்தி பேசும்பொழுது ஒருத்தர் அவர் பேசும்போது சொல்றாரு,